வணக்கம். நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 12.1ல தேர்ட் கொஸ்டின். லெட் ஸ்டார் பி டிஃபைன்ட் ஆன் ஆர் பை ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி மைனஸ் 7. அதாவது ஸ்டாரை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி மைனஸ் 7 சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இஸ் ஸ்டார் பைனரி ஆன் ஆர். இந்த இது வந்து ஆரை பொறுத்து ஸ்டாரை பொறுத்து ஆரில் வந்து பைனரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அடுத்து இஃப் ஸோ ஃபைண்ட் 3 ஸ்டார் மைனஸ் 7/15. இதோட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கோங்க. ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி மைனஸ் 7. For all a comma b belongs to R. If a வந்து ஆறுங்கிற செட்டில் இருக்கும், அதே மாதிரி b வந்து என்னது ஆர்லேருந்து எடுத்திருக்கோம், தென் ஏபி எதில் இருக்கும், பிலாங்ஸ் டு ஆரில் தான் இருக்கும். ஓகேவா? therefore அப்போ ஏ ஸ்டார் பி வந்து எதில் இருக்கும், ஆரில் தான் இருக்கும். ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு வேல்யூ என்னது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி மைனஸ் 7. இது எதில் தான் இருக்கும், ஆறுங்கிற செட்டில் தான் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா லெட் ரெண்டு எலமெண்ட்டை ஆர்லேருந்து எடுக்கிறோம், ரியல் நம்பர்லேருந்து. 1,2 பிலாங்ஸ் டு ஆறுங்கிற செட்லேருந்து ரெண்டு நம்பர் எடுத்திருக்கேன், 1,2. இப்போது இதோட மல்டிபிள் எப்படி இருக்குமோ இதில் ஆரில் தான் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லணும். இப்போ பாருங்கள், இப்போ ஏ ஸ்டார் பி, அப்போ ஏக்கு பதில் 1ன்னு எடுத்துக்கோங்க, பிக்கு பதில் 2ன்னு சொல்லி இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ ஏக்கு பதில் 1 போட்டான வரும் 1 ஸ்டார் 2 ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்னது ஏக்கு பதில் உள்ள வேல்யூ என்னது 1 ப்ளஸ் பிக்கோட வேல்யூ 2 ப்ளஸ் ஏபி பி மல்டி பண்ணால் 1 × 2 2. அப்படி இல்லைனா நீங்கள் 1 × 2ன்னு கூட எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதிக்கோங்க. இப்போ எழுதுனா என்ன செய்வீங்க, 1 × 2ன்னு எழுதுவோம். ஓகேவா? 1 × 2. அதுக்கப்புறம் மைனஸ் 7 இருக்குது, அதை மறக்காமல் எழுதணும், மைனஸ் 7. ஓகே. இப்போது 1 + 2 எவ்வளவு 3 ப்ளஸ் 1 × 2 2 மைனஸ் 7. இப்போ 3 + 2 எவ்வளவு 5 மைனஸ் 7. ஆன்சர் என்ன வந்திருக்கு, -2. -2 வந்து ரியல் நம்பரில் கண்டிப்பாக இருக்கும். நான் ரியல் நம்பர்னால எல்லாமே -∞ ப்ளஸ் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர், ரேஷ்னல், இர்ரேஷ்னல் எல்லாம் சேர்ந்து தான் ரியல் நம்பர். ஸோ -2 வந்து கண்டிப்பாக ரியல் நம்பரில் இருக்கும். therefore என்ன எழுதிக்கலாம், ஸ்டார் இஸ் ஏ பைனரி ஆன் ஆர். ஸ்டார் இஸ் பைனரி ஆன் ஆர். ஓகே. அடுத்து என்ன கண்டிஷன் கேட்டிருக்காங்கன்னா, என்ன கண்டுபிடிக்கணும்னா 3 ஸ்டார் மைனஸ் 7/15 இதுக்கு வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம சேம் மெத்தட் தான். நமக்கு ஏ ஸ்டார் பினா என்ன, ஏ ஸ்டார் பினா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி மைனஸ் 7 அதே ஃபார்மேட்டில் தான் செய்யணும். ஓகே. ஏ ஸ்டார் பினா என்னென்னு எழுதிக்கோங்க. ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி மைனஸ் 7. இப்போது இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குது 3 இருக்குது, பிக்கு பதில் என்ன இருக்குது -7/15. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏ இருக்கிற இடத்துல 3, அப்போது 3 ப்ளஸ் பிக்கு பதில் இங்கே என்ன இருக்குது -7/15 ப்ளஸ் ஏபி, ஏயோட வேல்யூ 3, பியோட வேல்யூ -7/15. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது -7 இருக்குது, அதை கண்டிப்பாக எழுதணும். இப்போ அதை சால்வ் பண்ணுங்கள். இப்போ 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 7/15 எழுதலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 7/15. இங்கேயும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், -7 3s are 21/15 -7. இப்போது ஃபஸ்ட் இந்த நம்பரை 3 -7 இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். 3 -7 ஆன்சர் என்ன வரும் -4. ஏன்னா பிக்கஸ்ட் வேல்யூக்கு சிம்பிள் என்னவோ அதை தான் போடுவோம். இங்கே ரெண்டுமே மைனஸ் தான் இருக்குது, சேம் சிம்பிள். அப்போ ஆட் பண்ணி நம்ம என்ன செய்வோம், மைனஸ் சிம்பிள் போடுவோம். அப்போ -21 7 ஆட் பண்ண என்ன வரும் 28 கீழே வந்து 15. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 3லேருந்து 7 மைனஸ் பண்ணால் -4 வந்துடும். ஏன்னா -7 தான் பெரிய நம்பரு, அதுக்குள்ளே சிம்பிள் தான் போடுவோம். இங்கே ரெண்டுமே டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது, அப்போ நியூமரேட்டர் ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே மைனஸ் சிம்பிள் இருக்கனால மைனஸ் சிம்பிள் போட்டு ஆட் பண்ணி எழுதிருக்கோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். -4 × 15 வந்து 60. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, போட்டுக்கோங்க. வேல்யூ என்னது 28. டினாமினேட்டரில் மொத்தமாக ஹோல் டிவைட் பை 15 எழுதுவோம். அப்போது -16 -28 ஆன்சர் என்ன வரும் -88/15. இப்போது இதுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடச்சிருக்கு -88/15.